வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. நாற்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உத்தரப்பிரதேசம் கான்பூரில் பூர்வா விரைவு ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. தேசிய பேரிடர் மீட்புப் படை ரயில்வே துறையினர் மீட்புப் பணிகளில் மும்முரம். சசிகலா வரவுக்காக அமமுக தலைவர் பதவி காலியாக இருக்கும் என தினகரன் பேட்டி. 4 தொகுதி இடைத்தேர்தலிலும் பரிசு பெட்டகம் சின்னத்தை பெற முயற்சிப்பதாகவும் தகவல். வர்த்தகத்தை மேம்படுத்த 1500 தேவையற்ற சட்டங்களை மத்திய அரசு நீக்கியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மேலும் எளிமையாக்கப்படும் எனவும் உறுதி. தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை. பெரும் பணக்காரர்களுக்காக மட்டுமே மோடி செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள பொம்மை மற்றும் சிலைகள் செய்யும் கிடங்கில் நள்ளிரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புகழ்பெற்ற வள்ளுவர் கோட்டம் அருகே லேக் ஏரியாவில் நடனம் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பொம்மை மற்றும் சிலைகள் செய்யும் குடோன் அமைந்துள்ளது. இதன் உரிமையாளரான நடராஜன் மறைந்து விட்டதால் அவரது மனைவி ராஜலட்சுமி தற்பொழுது இதன் பொறுப்பை நிர்வகித்து வருகிறார். இந்த குடோன் உரிமை குறித்து கடந்த சில வருடங்களான பிரச்சினை நீடித்து வருகிறது. இங்கு சுரேஷ் என்பவர் காவல் பணியை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் நள்ளிரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குடோன் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தீ பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதி முழுவதும் உடனடியாக மின்சாரம் தடை செய்யப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 5 தீயணைப்பு வாகனங்களில் 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இடத்த இது பண்ணி எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த இடத்த எப்படியாவது என்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு வாங்கணும். இவங்க அவரோட அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருந்த அசிஸ்டன்ட். இவங்களோட மோல்ஸ்ல என்னன்னா தனியாக ரூம்ல வச்சு எப்பவும் பூட்டி வச்சிருவாங்க. வெளியில கொடுக்க மாட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அசிஸ்டன்ட் அந்த சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு ஆட்டை வச்சு அவரை மோல்ஸ் பண்ணி இவங்கள விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியில அனுப்ப வயசான லேடி இல்ல விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மோல்டு ஃபுல்லாவே தனியா இவங்க ஒரு ரூம்ல வச்சு அவங்க ஹஸ்பண்ட் பண்ண மோல்டு பர்த்தோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றத ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருந்தாங்க. மேபி ஏதாவது நடந்திருக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாவது பிரச்சனை. அது பேர் எக்ஸாக்டா தெரியல சார். இன்னொரு அசிஸ்டன்ட் பேர் சுரேஷ்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. சந்தேகப்படுறாங்க. டெஃபினட்டா சார், டெஃபினட்டா. கொழுந்து விட்டு எரிந்த தீயினால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. மக்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தீப்பற்றி எரிந்த சமயத்தில் காவலாளி சுரேஷ் இல்லை என தெரியவந்துள்ளது. அவரது எண்ணை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இட பிரச்சனையால் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டதா அல்லது மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதா என்கின்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட போது ஆலை கவனித்து வந்த நபர் இல்லாததால் அவர் மீது சந்தேகம் உள்ளதாக அதன் உரிமையாளர் தெரிவித்தார். உள்ள ஒத்துரும் கிடையாது. ஒரு பையன் மிஸ்ஸிங்ல இல்ல. இப்ப என்னோட பேசினாங்க வெளில அவன்லாம் 7 மணிக்கு எல்லாம் கதை பூட்டின்னு போயிட்டா. இந்த நெருப்பு 10 மணிக்கு சின்னதா பட்டிருக்கு. அப்புறம் மெட்ரோ வாட்டர் அவெல்லாம் தண்ணிலாம் விட்டு பண்ணியிருக்கா. அது அணைஞ்சு போகலை. அதுக்கப்புறம் தான் ஃபயர் இன்ஜின்லாம் வந்திருக்கு. எனக்கு 11:30 மணிக்கு ஃபோன் வந்தது வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அங்கே ஒன்று கிட்டக்கே போக முடியல. என்ன ஆயிருக்கு என்ன நாளைக்கு தான் தெரியும் பொசிஷன். எங்கள் ஹஸ்பண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் அவரோட மோல்டுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. ஏன்னா அது அவரோட பிரெயின், அவர் ஸ்கெட்சு கிச்சு எல்லாம் அவர் பிரெயினை வச்சு பண்ணினது. அதெல்லாம் என்ன பொசிஷன் என்னன்னு இப்போ எனக்கு தெரியலை. சசிகலாவின் வரவுக்காக அமமுக தலைவர் பதவி காலியாக வைத்திருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது போல் அமமுக கட்சி பதிவு செய்ய உள்ளதாகவும் வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பரிசு பெட்டகம் சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய தினகரன் சசிகலாவின் வரவுக்காக தலைவர் பதவியை காலியாக வைத்திருப்பதாகவும் கூறினார். சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் லெட்டர் எழுதிட்டோம் நேற்று. அது அநேகமாக நாளைக்கு என்னன்னு தெரியும். அடுத்த கட்டம் ஒரு சமயம் நல்லா நிச்சயம் நான் கொடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் மறுபடியும் போடுறாங்க. தொண்டர்கள்லாம் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு 1 கோடியை தாண்டி தொண்டர்கள் எல்லாத்தையும் கேட்க முடியாது. தலைமையில் எல்லாரும் சேர்ந்து அது அவங்கள்ட்ட கேட்டு தான் முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் அவங்க கேட்காம முடிவு எடுப்பாங்க. என்ன கேள்வி அது என்ன கிளியராக தங்கத்தமிழ்ச்சலும் சொல்லியிருந்தாரு. இங்கே செய்தி தொடர்பாளர் சிஆர்எஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இதில் ரிவ்யூ பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த கட்சியை அவங்க தொடங்க முடியாது. நான் தொடங்கி இந்த கட்சியை ஆரம்பிச்சிடுறேன். அவங்களுக்காக நாளைக்கு தேவைப்பட்டால் இங்கே வரணுங்கிறதுக்காக அவங்களுக்காக தலைவர் பதவியை நாங்கள் வந்து வேக்கண்டாக வச்சுருக்கோம். எங்கள் கட்சியோட துணைத் தலைவராக ஏற்கனவே அவைத்தலைவராக இருந்த திரு நாமக்கல் அன்பழகன் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார். நான் பொதுச் செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் இன்னும் அடுத்தது அறிவிப்போம். வர்த்தகத்தை மேம்படுத்த 5 ஆண்டுகளில் 1500 தேவையற்ற சட்டங்களை மத்திய அரசு நீக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு அளித்த வணிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி முந்தைய காங்கிரஸ் அரசு வணிகர்களை ஒதுக்கி வைத்ததாக குறிப்பிட்டார். பணவீக்கத்திற்கு வணிகர்களே காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியதாகவும் வர்த்தகத்தை பாதிக்கும் பல சட்டங்களை அக்கட்சி உருவாக்கியதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது இதேபோன்று வர்த்தகர்கள் கூட்டத்தில் பேசியதை நினைவு கூர்ந்த மோடி அப்பொழுது வணிகத்தை பாதிக்கும் சட்டங்களை நீக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டினார். ஆட்சிக்கு வந்த பின் தினமொரு சட்டம் என்ற வீதத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் தேவையற்ற 1500 சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் இதன் மூலம் வர்த்தக நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மேலும் எளிமையாக்கப்படும் என்று மோடி தெரிவித்தார். மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக உலக அளவில் வர்த்தகத்திற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 65 இடங்கள் முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்தியில் மோடி ஆட்சியை அகற்றிவிட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி தேசத்தின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதாகவும் கோடிக்கணக்கான இளைஞர்களை வேலையில்லாமல் ஆக்குவதால் இந்திய தேசம் வலிமையடையாது எனவும் சுட்டிக்காட்டினார். மத்தியில் மோடி ஆட்சியை நீக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்றும் குறிப்பிட்டார். மோடி பணியாற்றியது எல்லாம் கோடீஸ்வர தொழில் அதிபர்களுக்கு தான் என்றும் விவசாயிகளின் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தொழில் அதிபர்களுக்கு மோடி கொடுத்தார் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் குறைந்தபட்ச வருவாய் உறுதி அளிப்பு திட்டம் ஒரு பொய் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச வருவாய் உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இந்த அறிவிப்புக்கு மத்திய அமைச்சர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஸ்பூரில் பேசிய நிதின் கட்கரி குறைந்தபட்ச வருவாய் உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொய்யை கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி ஆகியோருக்கு மக்கள் வாக்களித்தனர். ஆனால் அவர்கள் வறுமையை ஒழித்ததுண்டா என கேள்வி எழுப்பிய நிதின் கட்கரி அதேபோன்றுதான் ராகுல் காந்தியும் தற்பொழுது பொய்யை பரப்பி வருவதாக விமர்சனம் செய்தார். காஷ்மீர் எல்லை பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். காஷ்மீர் மாநிலம் சோப்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வாட்டர்கம் பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். அவர்களின் தாக்குதலுக்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். இந்த தாக்குதலில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். மேலும் பயங்கரவாதிகள் அங்கு பதுங்கியுள்ளார்களா என தீவிர தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர்.
உத்தரப்பிரதேசம் மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் பூர்வா விரைவு ரயிலின் 5 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து டெல்லிக்கு பூர்வா விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் அருகே ரூபா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ரயிலின் 12 பெட்டிகள் திடீரென தண்டவாளத்தை விட்டு கீழிறங்கின. இவற்றில் 4 பெட்டிகள் கவிழ்ந்தன. இதனால் நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து இருந்த மக்கள் அலறினர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த ரயில்வே துறையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 5 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மீனவர்கள் எல்லை பிரச்சினைக்கு பேச்சு நடத்தி தீர்வு காணலாம் என இலங்கை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ரவீந்திர சமரவீரா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் இலங்கை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ரவீந்திர சமரவீரா தனது குடும்பத்தினருடன் வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீனவர்கள் எல்லை பிரச்சினைக்கு பேச்சு நடத்தி தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கன்னியாகுமரியில் சித்ரா பௌர்ணமி அன்று ஒரே நேரத்தில் சந்திரன் உதயமாகி சூரியன் மறையும் அற்புத காட்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரியில் பௌர்ணமி நாட்களில் மட்டுமே வானில் சந்திரன் உதயமாகி சூரியன் மறையும் அபூர்வ காட்சி தெரியும். இந்தியாவில் கன்னியாகுமரியில் மட்டுமே இந்த அதிசய நிகழ்வை காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இக்காட்சியை கண்டுகளிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். மழை மேகங்கள் காரணமாக சூரியன் மறைவதை பார்க்க முடியவில்லை. அதே வேளையில் கிழக்கே சந்திரன் உதயமாகும் அற்புத காட்சியை சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். பொன் அமராவதி உள்பட 47 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை இழிவாக பேசி சமூக விரோதிகள் சிலர் அதனை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து கடந்த 2 நாட்களாக அங்கு பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்றன. மரங்களை வெட்டியும் கடைகளை உடைத்தும் அரசு வாகனங்களை தீயிட்டு கொளுத்தியும் வன்முறையில் சிலர் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி 3 நாட்களுக்கு 47 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த உட்கோட்ட நடுவர் சிஆர்பிசி செக்ஷன் 144(1) கீழே 3 தினங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய 49 வருவாய் கிராமங்களுக்கும் 3 தினங்களுக்கு இன்றிலிருந்து 21ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் இந்த 144(1) தடை உத்தரவு உள்ளது. ஸோ பொதுமக்கள் கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஈவினிங். நானும் அங்க போய் பார்த்துட்டு வந்த சிச்சுவேஷன் இப்ப நார்மல்சியா தான் இருக்க சிச்சுவேஷன். +2 தேர்வில் கடந்த ஆண்டினை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்தனர். கஜா புயலால் வீடுகளையும் உடைமைகளும் இழந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஆண்டினை காட்டிலும் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக நாகை மாவட்ட கல்வி அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த இயர் 1.5% அதிகமாயிருக்கு. ஸ்டேட் லெவல்ல லாஸ்ட் இயர் 29வது இடத்துல இருந்தோம். இந்த இயர் 27வது இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம மாவட்டம் கஜா புயலினால பாதிக்கப்பட்டு மாணவர்கள் மிகவும் வீடு இழந்து கூட அதிகமான பாதிப்புக்கு உள்ளானார்கள். ஆனாலும் முயற்சி எடுத்து ஒரு டீச்சர் அனுப்புறத இன்னொரு டீச்சர் எடுத்து அதை மாணவர்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அது நல்ல எஃபெக்டிவா இருந்தது. +2 தேர்ச்சியில் கடந்த ஆண்டு 3வது இடம் பிடித்த திருப்பூர் மாவட்டம் இந்த ஆண்டு முதலிடம் பிடித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் மாநில அளவில் முதன்மை மாவட்டமாக வந்திருக்கின்றது வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முதன்மை மாவட்டமாக உருவெடுப்பதற்கு சிறப்பாக பணிபுரிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள்,
கல்வித்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்கள் மிகச் சிறப்பாக தேர்வு எழுதி இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு காரணமாக இருந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கன்னியாகுமரி மாவட்டத்தில் +2 தேர்வில் 94.81% தேர்ச்சி பெற்று மாநிலத்திலேயே 6வது இடம் பிடித்துள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செந்தில்வேல் முருகன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஸ்டேட் லெவலில் 6th ரேங்க் வந்திருக்கு. இதே இது கடந்த ஆண்டில் 17-18 11வது நிலையில் இருந்திருக்கு. 11லேருந்து 6க்கு வந்திருக்கு. இந்த ஆண்டு இந்த தேர்ச்சி விகிதத்திற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாட்டி 11th பொசிஷன் ஸ்டேட்டில், இந்த வாட்டி 6th பொசிஷன். பர்சன்டேஜ் வந்து 95.08. தமிழகம் முழுவதும் 100 டிகிரி வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த 3 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. குடிநீர் பற்றாக்குறையும் அதிகளவு இருந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் பயங்கர இடி சத்தத்துடன் மழை பெய்தது. சில இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் உடைந்தன. கடும் மழையை முன்னிட்டு மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கடந்த சில நாட்களாகவே சேலத்தின் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் சேலம் மாநகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மதியம் முதல் கருமேகம் சூழ்ந்து மாலையில் கனமழை பெய்தது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கனமழை பெய்து பூமிக்கு குளிர்ச்சி உண்டாக்கியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை SDBI கட்சி வேட்பாளர் தெஹலான் பாகவி சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் குறித்து புகார் மனு கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல பகுதிகளிலும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து பட்டியலில் விடுபட்டு இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பேர் உடைய பெயர்கள் வந்து விடுபட்டு இருக்கிறது என்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஏறத்தாழ நாங்கள் ஒரு நேற்று இரவிலிருந்து இன்று பகல் முழுவதும் நாங்கள் ஒரு கணக்கு எடுத்ததில் ஏறத்தாழ ஒரு 75,000 பேருடைய பெயர்கள் வந்து இந்த தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் மாத்திரம் விடுபட்டு இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மாத்திரம் ஒரு 40,000 வாக்குகள் வரைக்கும் விடுபட்டு இருக்கிறது என்கிற தகவல்களை வந்து எங்களால் அறிய முடிந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக நாங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். திருவொற்றியூர் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்திற்கு உட்பட்ட திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கார்கில் நகரில் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. பின்னர் அங்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிடங்கில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையிலிருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்ததால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் தண்ணீர் தர மறுத்ததால் தான் தீயை அணைக்க தாமதம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சங்ககிரி அருகே வாய்க்கால் தண்ணீரை அதிக அளவில் திறந்து வைத்ததால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்திற்கு உட்பட்ட குள்ளம்பட்டி அருகே கனத்த மழை பெய்தது. இதனால் கால்வாய் தண்ணீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குள்ளம்பட்டி ஏரியில் நிரப்புவதற்காக திறந்துவிட்டனர். அதிக அளவில் தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பருத்தி, சோளம், வெண்டை, செண்டுமல்லி பூச்செடிகள் அடித்து செல்லப்பட்டும் தண்ணீரில் மூழ்கியும் பெரும் சேதம் ஏற்பட்டன. இந்த சேதத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தொடர் விடுமுறை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடைக்கால விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை தொடர்ந்து தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை காண குவிந்த வண்ணம் உள்ளனர். ஏராளமானோர் குவிவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விதிகளை மீறி கட்டடம் கட்டியதை காரணம் காட்டி நீதிமன்றம் சீல் வைத்ததால் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள காட்டேரி பூங்கா, நூற்றாண்டு பழமை வாய்ந்த சிம்ஸ் பூங்கா, லேம்ஸ் ராக், டால்பின் நோஸ் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குவிந்து வருகிறது. சுற்றுலா பயணிகளின் வரத்தால் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கே நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கு. போட்லலாம் போனோம், சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம், ரொம்ப அங்கே ஹீட்டாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நல்லா. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்த வசந்த உற்சவம் நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர வசந்த உற்சவம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. கோடை காலத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை ஆன்மீக வழியில் தணிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் 3 தினங்கள் இந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் பல்லக்கிலும், 2ஆம் நாள் தங்க ரதத்திலும் எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. வசந்த உற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று கோவிலின் 4 மாட வீதிகளிலும் சுவாமி ஊர்வலமாக சென்றார். இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் பச்சைப்பட்டில் ஆற்றில் வந்திறங்கிய கள்ளழகரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரையில் நடைபெறும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஆற்று பகுதிகளில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். அதன்படி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வீர அழகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கினார். வீர அழகருக்கு காப்பு கட்டியிருந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து குளிர வைத்தனர். பல இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆற்றில் இறங்கினார். சீனிவாச பெருமாள் கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய வைபவத்தில் இருந்து பூவாலம்பூட்களில் இருந்து நாங்கள் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா பர்மாவுடைய ஆட்சி காலம் நகரத்தார்கள் முடிந்தது பின்னாடி 65 ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருந்தது. நகரத்தார்களுடைய பெருமுயற்சியில் இப்பொழுது 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஆற்றில் இறங்கும் வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை சோழவந்தானில் ஜனகி நாராயண பெருமாள் வெண்குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் சோழவந்தான், வாடிப்பட்டி, திண்டுக்கல், நிலக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற கள்ளழகரின் எதிர் சேவையில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னா சுவாமி கள்ளழகர் வேடத்தில் ஆண்டாளுடன் இணைந்து ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. ஆண்டாள் கூரை பட்டுடுத்தி தங்கசேஷ வாகனத்திலும், ரங்கமன்னார் கள்ளழகர் வேடத்தில் பச்சை பட்டுடுத்தியும் ஆற்றில் இறங்கினார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர்.